நம்ம வாங்கின காரை நம்ம திரும்பியே பார்க்காம போனால் நம்ம வாங்கின கார் நல்ல கார் இல்லை அப்படிம்பாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த காரை நீங்கள் வந்து எங்கே பார்க் பண்ணாலும் ஒரு செகண்ட் வந்து திரும்பி அந்த காரை பார்க்க தோணும். அந்தளவு இந்த காரோட லுக்கில் வந்து இந்த சுபாரு வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. சில கார்ஸ் ஓனர் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த காரை அப்படியே வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிட்டுருப்பாங்க. சேஞ்ச் பண்ணாங்கன்னா இந்த ராக்கெட் பேக் பாடின்னு போட்டு இதோட டயர்ஸ் எல்லாமே வெளியே எடுத்து கொஞ்சம் பேக் சைடோட பாடியை வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படி பண்ணும்போது இந்த காரோட லுக் நாட் ஓன்லி இந்த சைட் மேலேருந்து பார்த்தாலும் ஒரு டாப்லேருந்து பார்த்தாலும், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு ஃபஸ்ட் ஃப்ளோரில் நிற்கிறீங்க, காரை வந்து கீழே பார்க் பண்ணியிருந்தால் அந்த காரோட லுக்கே கொஞ்சம் ஒய்டனாக இருக்கும். பட் ஆக்சுவலி இந்த காரில் உட்காந்து பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு ஃபீல் இருக்கும். என்னென்னா ஒரு சின்ன கார், நீங்கள் இந்த கார்ஸ் ஒரு ரேஸ் கார்ஸில் ஒரு ரேஸ் கேபினுக்குள்ளே உட்காந்து எப்படி ரேஸ் கார் கேபினில் உட்காந்து எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒரு ஃபீல் தான் இருக்குது. டொயாட்டோ D45 பாக்ஸர் இன்ஜின் அண்ட் சுபாரு. நீங்கள் கேட்கலாம் என்னடா எழுதிருக்கு கார் சுபாருன்னு சொன்னேன், அப்புறம் வந்து டொயாட்டோன்னு போட்டிருக்கு. ஸோ ஆக்சுவலி டொயாட்டோ கீழே தான் வந்து இந்த சுபாரு இந்த மாடலாக இருக்கட்டும், அப்புறம் வந்து ஒரு அந்த 86 மாடலாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து கொலாபரேட் பண்ணாங்க. அண்ட் இந்த காரில் வந்து நிறைய ரேசஸ் வந்து இந்த கார்ஸ் வந்து ட்ரைவ் பண்ணியிருக்கிறாங்க, ராலி ரேசஸில் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதுக்கு இந்த மாடல் இன்ஜினை நிறைய டியூன் பண்ணியிருக்கிறாங்க. நிறைய டியூன் பண்ணுறதுக்குமே இந்த கார் வந்து ஆப்ட் ஆகும். ஆக்சுவலி நான் எப்படி எக்ஸ்டீரியரில் என்னெல்லாமோ சேஞ்ச் பண்ண முடியும் அந்த மாதிரி இந்த காரை வந்து டியூனிங்குமே நல்லா பண்ண முடியும். டியூனிங்லேயும் இந்த காரை நல்லா பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் லெவல் பெர்ஃபார்மன்ஸ் நீங்கள் பார்க்கலாம். ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு த நெக்ஸ்ட் வீடியோ. ஸோ இன்றைக்கி நாம் தமிழ் கார் டியூட்ஸில் என்ன காரை பார்க்க போகிறோம்னா இந்த கார் வந்து சுபாரு பிராண்ட். ஸோ சுபாருனாலே பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரிஃப்டிங் கிரேசிஸ், இப்போ கார் லவர்ஸ், எஸ்பெஷலி வந்து ஒரு ஃபன் டு டிரைவ், ஒரு ஸ்போர்ட்டிவ் டிரைவ் அண்ட் டே டு டே லைஃப்பில் எவ்ரிடே வந்து ஸ்போர்ட்ஸ் காரை ட்ரைவ் பண்ணுற மாதிரி ஃபீல் பண்ணுறவங்களுக்காகவே வந்து ஒரு மேனுஃபேக்சர் பண்ண கார் பிராண்ட்னே சொல்லலாம். சுபாரை பொறுத்த வரைக்கும் இவங்கள்ட்ட இருக்கிற ஒரு தனிப்பட்ட இன்ஜின்ஸ், அப்புறம் இவங்களுக்கு இருக்கிற ஒரு ஹை பெர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த காரை இன்னும் வந்து அவ்வளோ ஒரு வேல்யூ வைல வந்து ஸ்பெஷலி கார் எந்தியாசிஸ்ட் ஃபேன்ஸ் வந்து இது வந்து வச்சிருக்குன்னு சொல்லலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கார் என்னென்னா சுபாரோட BRZ மாடல் கார். இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த காரோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்டீரியர் பார்ப்போம். எக்ஸ்டீரியர் பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும் ஒரு பயங்கரமான ஒரு ஸ்போர்ட்டிவ் லுக், அட் த சேம் டைம் வந்து ஒரு அக்ரெசிவ் லுக்கில் இந்த காரை டிசைன் பண்ணியிருப்பாங்க. இந்த காருக்கு வந்து மார்க்கெட்டில் நிறைய காம்படிட்டர் இருக்குது. அவங்க யாரெல்லாம் இந்த காருக்கு வந்து எக்ஸாக்டாக காம்படிட்டராக இருக்காங்கிறத நாங்கள் வீடியோட எண்டில் சொல்கிறோம். ஸோ இப்போ இந்த காரோட ஃப்ரண்ட் லுக் எடுத்துட்டா, இந்த ஃப்ரண்ட் லுக் ஆக்சுவலி இந்த கார் ஸ்போர்ட்ஸ் காருங்கிறதுனால வந்து இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் கம்மியாக தான் இருக்கும், காரோட ஹைட் எல்லாமே வந்து கம்மியாக தான் இருக்கும். அட் த சேம் டைம் இந்த ஃப்ரண்ட் லுக் வந்து ஒரு அக்ரெசிவ் டிசைன் பண்ணியிருக்காங்க. அட் த சேம் டைமில் வந்து இந்த கார் ஸ்போர்ட்ஸ் மாடங்கிறதுனால இதோட ஏரோடைனமிக்குமே வந்து அவ்வளோ சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. எப்பயுமே அந்த கார் எவ்வளோ தான் பெர்ஃபார்மன்ஸில் வந்து ஹையாக இருந்தாலும், அப்புறம் வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் இருந்தாலும், காரோட லுக் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். எப்பயுமே வந்து நம்ம ஒரு காரை ஓன் பண்ணும்போது எப்பயுமே ஒரு கோட் இருக்குது, நம்ம வாங்கின காரை நம்ம திரும்பியே பார்க்காம போனால் நம்ம வாங்கின கார் நல்ல கார் இல்லை அப்படிம்பாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த காரை நீங்கள் வந்து எங்கே பார்க் பண்ணாலும் ஒரு செகண்ட் வந்து திரும்பி அந்த காரை பார்க்க தோணும். அந்தளவு இந்த காரோட லுக்கில் வந்து இந்த சுபாரு வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க, அவ்வளோ இன்ஜினியரிங் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இந்த காரில் நீங்கள் பார்க்குறது, இந்த காரில் இருக்கிறது எல்லாமே வந்து ஃப்ரம் பம்பர் டு பம்பர் எல்லாமே ஸ்டாக் ஒரிஜினல் தான். ஏன்னா இந்த கார் எஸ்பெஷலி இதில் நீங்கள் எவ்வளோ நீங்கள் மாடிஃபிகேஷன் பண்ணாலுமே வந்து இந்த காருக்கு ஆப்ட் ஆகும்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சுபாரு கார், அந்த WRS, அப்புறம் BRZ இந்த மாதிரி கார்ஸ் மாடல்ஸ்லாம் வந்து நீங்கள் நிறைய மாடிஃபிகேட் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலி பின்னாடி ஸ்பாய்லர் ஆட் பண்ணியிருப்பாங்க, அப்புறம் இந்த ஃப்ரண்டில் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க, அப்புறம் இங்கே வந்து லோகல் போட்டிருப்பாங்க. ஸோ நிறைய சேஞ்சஸ் பண்ணாலும் இந்த காருக்கு ஆப்ட் ஆகும். பட் இந்த கார் எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை, OG அப்படியே இருக்குது. ஸோ அப்படி OGயாக இருக்கும்போது கூட அதே ஸ்டாக் மாடல் இந்த காருக்கு வந்து இன்னும் வந்து ஒரு செக்ஸி லுக் அண்ட் ப்ராப்பரான ஒரு அக்ரெசிவ் லுக் இருக்குன்னே சொல்லலாம். நீங்கள் இப்போ ஒரு ரேலி டிரைவிங்கில் போயிட்டு இருக்கீங்க, ஒரு மட் ரோடு அந்த மாதிரி ரேலி ரேஸில் போனாலும் கூட இந்த காரில் ஏதாவது ஒரு கவர் பண்ணாலும் அதை நம்ம ஆன் டிரைவ்லேயே வந்து வாஷ் பண்ணுறதுக்காக இந்த ஆப்ஷன் கொடுத்தாங்க. இப்போ இருக்க சில கார்ஸ் மாடல்ஸில் இது இல்லை, பட் சுபாரு வந்து அது ஒரு ட்ரெடிஷ்னலாக நிறைய கார்ஸ் மாடல்ஸில் நீங்கள் இன்னுமே இந்த வாஷர்ஸ் பார்க்கலாம். ஸோ இந்த காரோட எம்பலம் பார்த்துருப்போம். எம்பலம் வந்து சுபாரு, இதில் வந்து ஒரு 7 ஸ்டார்ஸ் இருக்கும். ஆக்சுவலி இந்த நேம் என்னென்னா சுபாருங்கிறது ஒரு ஜப்பானீஸ் நேம். ஜப்பானீஸில் இந்த 7 சிஸ்டர் ஸ்டார்ஸ் அப்படிம்பாங்க. ஒரு அஸ்ட்ரானமியில் வந்து அந்த 7 குரூப் ஆஃப் ஸ்டார்ஸ் இருக்கும். அந்த ஸ்டாரோட நேம், அந்த டுகெதர் நேம் 7 சிஸ்டர் ஸ்டார்ஸ், அதோட நேம் தான் சுபாரு இன் ஜப்பானீஸ். ஸோ அந்த நேம் தான் அங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட மீனிங் படி பார்த்தா இது வந்து ஒரு யூனிட், ஒரு ஹெரிடேஜ், ஒரு ஜப்பானீஸ் ட்ரெடிஷ்னல் வேறு அதை நேம் பண்ணணும், இந்த நேம் கொடுத்துருக்காங்க. அதனால அந்த சுபாரோட சிம்பிள் வந்துமே 7 ஸ்டாரில் இருக்கும். பட் இந்தியாவில் நிறைய பேருக்கு இந்த கார் தெரிஞ்சிருக்கும், பட் இந்தியா மார்க்கெட்டில் இந்த கார் அவ்வளோவா வந்து அவைலபிலிட்டி இல்லை. ஸோ அது என்ன ரீசனுக்காக இந்தியா மார்க்கெட்டில் அவைலபிள் இல்லைன்னு தெரியல. ஏன்னா இந்த காரை வந்துட்டு இந்தியன் மார்க்கெட்டில் இருந்துச்சுன்னா இது அவ்வளோ கிரேசி ஃபேன்ஸ் இருந்திருப்பாங்க. ஏன்னா இது வந்து ஸ்பெஷலி பெர்ஃபார்மன்ஸில் இந்த கார் வந்து டாப் நோட்ஸ்னே சொல்லலாம், அந்த அளவுக்குள்ள பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுற கார். ஸோ இந்த காரோட இப்போ சைடு லுக் பார்க்கலாம். சைடு லுக்கில் நீங்கள் இந்த காரை பார்க்கும்போது இந்த கார் எப்பவுமே ஒரு கொஞ்சம் ஷார்ட்டான கார், அட் த சேம் டைம் ஒரு ஸ்லீக் லுக், ஒரு செக்ஸி ஸ்லீக் லுக் இருக்கும். ஏன்னா இதோட ஏரோடைனமிக்குமே
வந்து இந்த காரை வந்து ஸ்பீட் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுனால ஒரு அந்த மாதிரி இந்த காரை வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி டிசைன் பண்ணியிருப்பாங்க. இந்த லுக்கை பொறுத்த வரைக்கும் இந்த கார் வந்து ஒரு குறிப்பிட்ட கலர்ஸ் பிளாக் அண்ட் சில்வர், இந்த மாதிரி ப்ளூ, ஒயிட், இந்த மாதிரி தீம் கலரில் வரும். அண்ட் இதில் வந்து 2 doors தான் இருக்கும். ஸோ ஆக்சுவலி இது வந்து 2 seaters கார். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் என்ன சொல்லலாம்னா டொயோட்டாவில் இருக்கிற 86 அப்புறம் அந்த மாதிரி கார்ஸ் மாடல்ஸ் தான் இவங்களுக்கு வந்து காம்படிட்டர். இந்த காரோட லென்த்துமே வந்து 2 seaters இருக்கிறதுனால அந்த காரோட லென்த் இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இன்னொரு இதில் ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, அந்த காரோட லென்த் கொஞ்சம் சின்னது, அப்புறம் அந்த சைஸ்லேயும் சின்னதாக இருக்கிறதுனால இந்த காரை வந்து ட்ரைவ் பண்ணுறது அவ்வளோ ஒரு ஃபன் டு ட்ரைவ்னே சொல்லலாம். ஏன்னா அந்த கார் வந்து நீங்கள் பவர்ஃபுல் இன்ஜினை பற்றி அப்புறமா சொல்கிறேன், என்ன இன்ஜின் கொடுத்துருக்காங்கன்னு. ஒரு சிட்டிக்குள்ளே நீங்கள் ட்ரைவ் பண்ண போதோ இல்லாட்டி ஒரு டிராஃபிக்கில் ட்ரைவ் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த காரை ட்ரைவ் பண்ணுறதே வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஃபீல் இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா வந்து ஒரு சின்ன கார் நல்ல பவர் ப்ரொடியூஸ் பண்ண கார் வந்து ஆன் ரோடில் போகும்போது ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீல் கொடுக்கும். அந்த ஃபீல் கொடுக்குறது இந்த கார் வந்து ஒரு இந்த கார் வந்து இம்பார்ட்டன்ட் கார்னே சொல்லலாம். ஃப்ரண்டில் எந்த அளவு வந்து ஒரு லுக் கொடுத்துருந்தாங்களோ அதே மாதிரி சைட்லேயுமே இந்த கார் வந்து லுக்காக கொடுத்துருக்காங்க. அட் த சேம் டைமில் வந்து இதோட ஏரோடைனமிக் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. சில கார்ஸ் ஓனர் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த காரை அப்படியே வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணாங்கன்னா இந்த ராக்கெட் பேக் பாடின்னு போட்டு இதோட டயர்ஸ் எல்லாமே வெளியே எடுத்து கொஞ்சம் பேக் சைடோட பாடியை வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படி பண்ணும்போது இந்த காரோட லுக் நாட் ஓன்லி இந்த சைட் மேலேருந்து பார்த்தாலும் ஒரு டாப்ல இருந்து பார்த்தாலும், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் நிற்கிறீங்க, காரை வந்து கீழே பார்க் பண்ணியிருந்தால் அந்த காரோட லுக்கே கொஞ்சம் ஒய்டனாக இருக்கும். நேச்சுரலி இந்த காரை வந்து மேக் பண்ணும்போது கொஞ்சம் ஒய்டனாக பேக்கில் கொடுத்துருப்பாங்க. பட் சில பேர் வந்து இது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவும் வந்து டயரை வந்து அவுட்டில் எக்ஸ்டெண்ட் பண்ணி அந்த பேக்கில் ஒரு ராக்கெட் பாடி மாதிரியே பண்ணுறாங்க. ஸோ அப்படி பண்ணும்போது இன்னும் அக்ரெசிவ் லுக்கில் இருக்கும் இந்த கார். அந்த பேக் சைடில் வந்து இந்த இடத்துல இந்த காரில் ஸ்பாய்லர் இல்லை, நிறைய பேர் இந்த காருக்கு வந்து ஸ்பாய்லர்ஸ் வைக்கிறாங்க. இந்த ஸ்பாய்லர்ஸ் வைக்கும் போது இந்த கார் இன்னும் அக்ரெசிவாக இருக்கும். இந்த கார் ஸ்டார்டிங்லேயே சொன்னது அந்த காரை வந்து ஃபுல் வந்து ஸ்டாக் மாடலுங்கிறதுனால எந்த ஒரு எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் ஃபிட்டிங்ஸ் எதுவுமே இல்லாமல் இருக்கும். அப்புறம் 2 பேக்கில் கொடுத்துருக்கிற 2 மஃப்ளர்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுவுமே வந்து ஃபங்க்ஷனல் மஃப்ளர்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பேக் சைடில் கொடுத்துருக்கிற லைட்ஸ் ஒரு சென்டரில் ஒரு டிஃப்ரெண்ட் லைக் ரெட் கலர் லைட்ஸ், அப்புறம் வந்து நார்மலாக இருக்கிற 2 லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பம்பர்ஸ் வந்துமே வந்து பேக் சைடில் இது ஆக்சுவலி லுக் லைக் கார்பன் ஃபைபர்னு வச்சுக்கலாம், கார்பன் ஃபைபர் மாதிரி ஒரு லுக்கில் இருக்க ஒரு பம்பர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அப்புறமா வந்து இந்த பிஆர்சி இந்த கார் நேம் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இங்கே வந்து ஓனரோட நேம் இருக்குது. ஸோ இதில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஓனர் பண்ண ட்ரிஃப்டிங் அந்த மாதிரி இருக்கிற எல்லாமே நீங்கள் பார்க்க முடியும். பக்கத்துலேருந்து பார்த்துட்ருக்காரு முடிச்சுட்டிங்களான்னு. இந்த காரை பற்றி நிறையா தெரியும்னா அந்த இன்ஸ்டாகிராம் ஐடியை நீங்கள் போய் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த காரை பற்றி நிறைய டீட்டெயில்ஸ் தெரியும், அவரை பற்றி நிறையா தெரியும். வெல்கம். அண்ட் ஓப்பன் பண்ணும்போது சைடில் கொடுத்துருக்குற 2 ஹைட்ராலிக் டைப் மாதிரி பூஸ்ட் இருக்குது, நல்லா இருக்குது. அண்ட் பேக் சைடில் உள்ள ட்ரங்க் ஆக்சுவலி வந்து ஒரு டீசெண்டான ஸ்பேஸ் தான். இந்த ஸ்டெப்னி டயர் வைக்கிறதுக்கு வந்து ஒரு ரெசிஸ்டாக ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அது போக வந்து ஆக்சுவலி கார் வந்து ரொம்ப பெரிய கார் இல்லைங்கிறதுனால இதில் ஒரு டீசெண்டான ஸ்பேஸ் இருக்குது. பார்த்தோன்னே சில காரை பிடிக்கும்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி தான் வந்து இந்த சுபாரு கார்ஸ்லாம் சொல்லலாம். சுபாரு பிராண்டை பொறுத்த வரைக்கும் ஜப்பானீஸ் வந்து அந்த காரை என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு நல்ல ஹை பெர்ஃபார்மன்ஸாக இருக்கணும், இன்ஜினியரிங் நல்லா ஒரு டாப் நாட்ச் இன்ஜினியரிங் இருக்கணும், அட் த சேம் டைம் வந்து இந்த காரோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கணும் அப்படின்னு முன்னாடி இன்ஜினியரிங் நல்லா பண்ணியிருப்பாங்க. சுபாரு கார்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஓல்டு மாடல்ஸ் காராக இருந்தால் கூட அதில் இருக்கிற ஒரு ஃபீச்சர்ஸாக இருக்கட்டும், அதில் இருக்கிற இன்ஜினியரிங்காக இருக்கட்டும் கொஞ்சம் அட்வான்ஸ்டாகவே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எப்படி சொல்லலாம்னா லெக்ஸஸோட சில மாடல்ஸ் கார் இன்றைக்கி வந்து இப்போ நம்ம 2025 பார்த்துட்டு இருக்கோம். பட் 2015 உள்ள லெக்ஸஸ் காரை பார்த்தா கூட அதில் உள்ள ஒரு இன்ஜினியரிங்காக கூட ஒரு ஃபீச்சர்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். அதே மாதிரி தான் சுபாருமே வந்து ஜப்பானீஸ் இன்ஜினியரிங் அவ்வளோ சூப்பராக பண்ணியிருப்பாங்க. அந்த காரை வந்து ஹை பெர்ஃபார்மன்ஸில் கொடுத்துருக்கிறதுக்கு எல்லாமே பண்ணியிருப்பாங்க. இதில் இந்த காரில் எந்தளவு ஒரு லுக் இருக்குது, ஃபியூச்சர் இருக்குது, அதெல்லாம் விட இந்த காருக்கு கொடுத்துருக்கிற இன்ஜின் இந்த காருக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு யூனிக்கான இன்ஜின் சொல்லலாம். கைஸ், இந்த காரோட ஒரு மெயின் ஹீரோ ஆக்சுவலி ஒரு மெயின் ஹார்ட் அப்படின்னு பார்த்தா இந்த இன்ஜின் தான். ஸோ இந்த இன்ஜின் தான் வந்து இந்த காரை இவ்வளோ ஒரு ஃபேம் ஆக்குறதுக்கு ஒரு ரீசனே சொல்லலாம். டொயோட்டோ D45 பாக்ஸர் இன்ஜின் அண்ட் சுபாரு. நீங்கள் கேட்கலாம் என்னடா எழுதிருக்கு கார் சுபாருன்னு சொன்னேன், அப்புறம் வந்து டொயோட்டான்னு போட்டிருக்கு. ஸோ ஆக்சுவலி டொயோட்டோ கீழே தான் வந்து இந்த சுபாரு இந்த மாடலாக இருக்கட்டும், அப்புறம் வந்து ஒரு அந்த 86 மாடலாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து கொலாபரேட் பண்ணாங்க. ஸோ அதனால் அந்த காரோட நீங்கள் மாடல் பார்த்தா நேம் மட்டும் சுபாரான்னு இருக்கும். பட் அது எல்லாமே வந்து ஒரு 86 டொயோட்டோ 86 எப்படி இருக்குமோ அதே ஒரு ஷேப், அதே ஒரு டைப் எல்லாமே இருக்கும். 86 வந்து கொஞ்சம் சின்னதாக கொஞ்சம் டவுனான மாதிரி இருக்கும். பட் ஆல்மோஸ்ட் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் நிப்பாட்டுற வரைக்கும் எல்லா டிசைனுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ இங்கே கொடுத்துருக்க டொயோட்டோ D45 பாக்ஸர் இன்ஜின் இது என்னென்னா 2 லிட்டர் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் பாக்ஸர் இன்ஜின். ஸோ இந்த இன்ஜின் தான் இந்த காரை வந்து இன்னும் வந்து ஒரு ஹை பெர்ஃபார்மன்ஸ் காராக வைக்குது. அண்ட் ஹேண்ட்லிங் பண்ணுறதுக்குமே இந்த இன்ஜின் தான் மெயின் ரீசன்னு சொல்லலாம். இதில் கொடுத்துருக்கிற பாக்ஸர் இன்ஜின் என்னென்னா உங்களுக்கு
இதை வந்து ஹை பெர்ஃபார்மாக ட்ரைவ் பண்ண வைக்கும். அட் த சேம் டைமில் வந்து உங்களுக்கு எந்த ஒரு ரோட்டில் ஹேண்ட்லிங் பண்ணுறதுக்கு நீங்கள் எந்த இடத்துல போனாலும் நீங்கள் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு இது மேனுவல் ஆப்ரேட்டராக இருக்கட்டும் இல்லாட்டி ஆட்டோமேட்டிக் ஆப்ரேஷனாக இருக்கட்டும், இந்த காரை வந்து ஃபன் டு ட்ரைவ்னே சொல்லணும். அந்தளவு இந்த காரை வந்து ஒரு டிராஃபிக்கில் ட்ரைவ் பண்ணுற டைம்லையும் சரி, அப்புறம் வந்து சிட்டி ட்ரைவ்லையும் சரி ஒரு வித்தியாசமான ஃபீல் கொடுக்கும். ஸோ அதுதான் வந்து இந்த காருக்கு வந்து இன்னும் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்டே சொல்லலாம். சின்ன சைஸ் காராக இருந்தாலும் இது கொடுத்துருக்க அந்த இன்ஜின் வந்து ஒரு 2 லிட்டர் இன்ஜின் அப்படி பார்க்கும்போது தெரியும். பட் இதோட பவர் ப்ரொடியூஸ் பண்ணுறது வந்து பயங்கரமான ஒரு பவர் ப்ரொடியூஸ் பண்ணுற அது மாதிரி இருக்கும். அண்ட் இந்த காரில் வந்து நிறைய ரேசஸ் வந்து இந்த கார்ஸ் வந்து ட்ரைவ் பண்ணியிருக்கிறாங்க, ராலி ரேசஸில் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த மாடல் இன்ஜினை நிறைய டியூன் பண்ணியிருக்கிறாங்க. நிறைய டியூன் பண்ணுறதுக்குமே இந்த கார் வந்து ஆப்ட் ஆகும். ஆக்சுவலி நான் எப்படி எக்ஸ்டீரியரில் என்னெல்லாமா சேஞ்ச் பண்ண முடியுமோ அந்த மாதிரி இந்த காரை வந்து டியூனிங்குமே நல்லா பண்ண முடியும். டியூனிங்லேயும் இந்த காரை நல்லா பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் லெவல் பெர்ஃபார்மன்ஸ் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த காரில் எக்ஸ்டீரியர்லாம் பார்த்தோம். இப்போ இந்த காரோட இன்டீரியர் பார்க்க போகிறோம். ஸோ இன்டீரியர் போகிறதுக்கு முன்னாடி இந்த கார் வந்து ஃப்ரேம்லெஸ் டோர். ஆக்சுவலி இந்த சுபாருவில் வந்து மோஸ்ட் ஆஃப் த கார் வந்து ஃப்ரேம்லெஸ் டோர் தான் போட்டிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு அதான் லைக் பண்ணியிருக்காங்க போல். அண்ட் இந்த காரோட சொன்ன மாதிரி 2 சீட்டர்ஸ் கார். அப்புறம் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் ஸ்டீரிங். இந்த ஸ்டீரிங்கில் வந்து உங்களுக்கு க்ரூஸ் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. சுபாரோ இன்ஜின்ஸ் அண்ட் இந்த மேனுவல் கியர். ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து ஒரு மேனுவல் கியரை டச் பண்ண போது ஒரு வித்தியாசமான ஃபீல் இருக்குது. அப்புறம் வந்து ஹேண்ட் பிரேக் ஆக்சுவலி இந்த கார் வந்து குட் ஃபேமஸ் ஃபார் ட்ரிஃப்டிங். ஸோ ட்ரிஃப்டிங் கொடுத்துருக்க மாதிரி ஒரு ஹார்டான ஒரு ஹேண்ட் பிரேக் கொடுத்துருக்காங்க. சின்ன சைஸ் கார் அண்ட் ஒரு காம்பேக்ட் சைஸாக இருக்கும். பட் நீங்கள் வந்து கொஞ்சம் டாலான பர்சனுக்கு இந்த கார்ஸ் வந்து பொதுவாகவே எல்லா ஸ்போர்ட்ஸ் காருமே ரொம்ப டாலாக இருக்க பர்சனுக்கு யூஸ் பண்ண முடியாது, கஷ்டம் தான். பட் இந்த காரை பொறுத்த வரைக்கும் சூப்பராக கொடுத்துருக்காங்க. உள்ளே வரும்போது ஒரு டீசென்ட் கார். நீங்கள் ரொம்ப இப்போ இருக்க மாதிரி இந்த இன்ஃபோன்டெயின்மெண்ட் அண்டு பெரிய கட்டிங் எட்ஜ் டெக்னாலஜி அப்படி எதுவுமே இல்லை. ஜஸ்ட் கார். ஒரு ஸ்போர்ட்ஸ் காரை ட்ரைவ் பண்ணுற ஃபீல் எப்படி இருக்கும், உள்ளே இருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க இந்த கார். ஸோ அதில் இந்த காருக்கு வந்து கொடுத்துருக்குற கியர், அப்புறம் இந்த ஹேண்ட் பிரேக், அப்புறம் வந்து ட்ராக்கிங் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து ஸ்போர்ட்ஸ் மோடு இங்கே கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் வந்து ஒரு ஓல்ட் ஸ்கூல் என்டர்டைன்மெண்ட் சிஸ்டம் சொல்லலாம். அப்புறம் வந்து சுவிட்ச் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதில் வந்து ட்ராக்ஷன் ஆஃப், அப்புறம் டுவெல், அப்புறம் வந்து ஏசியோட கண்ட்ரோல்ஸ் அது எல்லாமே கொடுத்துருக்காங்க. பேக் சீட்டை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு சின்ன சீட். இந்த சீட் வந்து 2 பக்கம் வந்து சீட்ஸ் இருக்கும். பட் இந்த சீட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் அவ்வளோ ஒரு பெரிய இது ஃபங்க்ஷனே ஆகாத சீட்ஸ். இந்த சீட்ஸில் வந்து ஒரு நேம் ஷேக் தான் இருக்கும். எதுலையுமே உட்கார வைக்க முடியாது. நம்ம வேணால் அதை ஃப்ரண்டில் எடுத்து போட்டு அதில் நம்ம லக்கேஜ் வச்சுக்கலாம். அப்புறம் அதுக்கு கொடுத்துருக்க சீட்ஸ் ரெண்டுமே வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் கப் சீட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே இந்த காரை வந்து நீங்கள் ஃபாஸ்ட்டாக போகும்போது அவங்களுக்கு கேட்ச் பண்ணி பிடிக்கிற மாதிரி இருக்கும். பட் ஆக்சுவலி இந்த காரில் உட்காந்து பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு ஃபீல் இருக்கும். என்னென்னா ஒரு சின்ன கார், நீங்கள் இந்த கார்ஸ் ஒரு ரேஸ் கார்ஸில் ஒரு ரேஸ் கேபினுக்குள்ளே உட்காந்து எப்படி ரேஸ் கார் கேபினில் உட்காந்து எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒரு ஃபீல் தான் இருக்குது. ஸோ இந்த காரோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். எங்கே சீட் பெல்ட் எங்கே ஆனில் இருக்காது, சம்பவம் ஆயிரலண்ணா. செம்மையான ஃபீல் இருக்குது. ஒரு வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து ஒரு மேனுவல் காரை ட்ரைவ் பண்ணும்போது அண்ட் அந்த ஸ்பீடு நீங்கள் வந்து இந்த சவுண்டு வந்து ஸ்டாக் சவுண்டு தான், வேறு எக்ஸ்ட்ரா வந்து சவுண்டே இல்லை. பட் நீங்கள் ஒவ்வொரு புஷ்மே வந்து இதில் வந்து சூப்பராக அந்த காரில் ஃபீல் பண்ண முடியுது. ஓ மை காட் செம்மையாக இருக்குது ப்ரோ. ஆக்சுவலி ஏன்னா நாங்கள் ஏன் சொல்கிறோன்னா, நாங்கள் நிறைய ஸ்போர்ட்ஸ் காரை வந்து பெடல் ஷிஃப்டர்லாம் போட்டு ட்ரைவ் பண்ணியிருக்கோம். பட் அந்த மேனுவலில் வந்து நீங்கள் காரை ட்ரைவ் பண்ண போது தான் வந்து உங்களுக்கு அந்த ஃபீலே தெரியும். வந்து எப்படி வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் யூஸ் கார்ஸ் அதெல்லாம் வந்து மேனுவல் கார்ஸ் இருக்குது அப்படிங்கிறது. இந்த காரை வந்து ஆக்சுவலி ஓட்டுறதுக்கு நல்லாயிருக்கும். பட் இங்கே இருக்கிற டிராஃபிக், அப்புறம் நம்ம இங்கே ஃபெமிலியராக வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் கார்ஸ் எல்லாமே ட்ரைவ் பண்ணி பார்க்கும்போது இங்கே இருக்கிற ரோட் கண்டிஷனில் இது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து கொஞ்சம் நம்மளுக்கு வந்து காம்ப்ளிகேட்டட். நம்ம ஆக்சுவலி இங்கே வழக்கமாகவே இங்கே வந்து ஆட்டோமேட்டிக் கார்ஸ் வந்து ட்ரைவ் பண்ணியிருந்தீங்கன்னா அவங்களுக்கு ஓகே. பட் அவ்வளோவா ஃபெமிலியர் ஆகாதவங்களுக்கு இந்த கார் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும். ஏன்னா இந்த காரோட பவருமே வந்து நீங்கள் நார்மலாக ஒரு சின்ன ஒரு 4 லிட்டர் கார்ஸ், ஒரு 2 லிட்டர் அந்த மாதிரி உள்ள கார்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற பவரோட ஜாஸ்தி பண்ணுது. நீங்கள் சவுண்டு கேட்டாலும் தெரியும். ஆக்சுவலி இந்த காரை வந்து ஸ்டாக் கார் தான், இதுக்கு எதுவுமே எக்ஸாஸ்ட் எதுவுமே சேஞ்ச் பண்ணல. பட் அப்படியுமே இந்த கார் வந்து அவ்வளோ சவுண்ட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. கேஸ் இப்போ வந்து நம்ம ஒரு முக்கியமான சிக்கனில் இருக்கிறோம். என்னென்னா இந்த காரை பற்றின என்ன ரிவ்யூங்கிறது ஓனர்கிட்டே கேட்போம். நம்ம வந்து நம்மளோட சேனலுக்கு வந்து மிஸ்டர் விக்கியை வெல்கம் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து நீங்கள் இந்த
நிறைய பேர் நிறைய மாடல்ஸ் விரும்புவாங்க. ஸோ பர்டிகுலர்லி இந்த சுபாரு பிஆர்எஸ் வாங்குறதுக்கு என்ன ரீசன்? ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது என்னோட 5th or 6th கார். இதுக்கு முன்னாடி நான் மஸ்டாங் வச்சுருந்தேன், V8 GT, அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டி வச்சுருந்தேன், FJ க்ரூசர், ஆல்மோஸ்ட் எல்லா டைப் காரும் யூஸ் பண்ணிட்டேன். ஸோ ஒய் ஐ சூஸ் திஸ் கார் இஸ் பிகாஸ் இட் ஹாஸ் பவர், மீன்ஸ் ரொம்ப அதிகமும் இல்லை ரொம்ப கம்மியும் இல்லை. ஸோ யூ கேன் டிரைவ் இட் அஸ் அ டெய்லி கார் அண்ட் யூ கேன் கோ ஃபார் ட்ராக் அஸ் வெல். ஸோ இட் இஸ் அ பர்ஃபெக்ட் டியூவல் பர்பஸ் கார். தட் இஸ் த ரீசன் ஐ பாட் இட். எக்ஸாக்ட்லி, நம்ம கரெக்டான செலெக்ஷன். அண்ட் இன்னொன்று எனக்கு என்ன தோணுச்சுன்னா, எல்லாருமே இங்கே வந்து இங்கே இருக்கிற டிராஃபிக் வந்து ஆட்டோமேட்டிக் போகிறாங்க, பட் இது வந்து பர்டிகுலர்லி மேனுவல் கார். ஸோ அதுக்கு என்ன ரீசன் மேனுவல் செலக்ட் பண்ணுறது? ஸோ சி automatic car is like Honda Activa, so I am not into that kind of thing. So basically we are bikers, means friends ellarume nama bikers. Okay. So it is the car which is very close to how you ride a bike. So that is the reason I choose manual and this is a perfect car. Black the Scene இவர் யாருன்னு எங்களுக்கு தெரியும், அது இன்ஸ்டா ஐடி இருக்குது, அதில் பார்த்தீங்கன்னா அதை பற்றின நிறைய டீட்டெயில்ஸ் நிறைய பைக்ஸ் பற்றியும் தெரிய வரும். ஸோ இந்த காரில் வந்து பொதுவாக நாங்கள் எல்லா ஓனர்ஸ்ட்டும் கேட்குறது 3 அட்வான்டேஜ் 3 டிஸ்அட்வான்டேஜ். ஸோ இதில் 3 அட்வான்டேஜ் ஈஸியாக சொல்லிடலாம். ஆமாம், டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம். 3 அட்வான்டேஜ் தான் ஆரம்பிப்போம். அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா budget friendly car. So if you want daily car as well as you want to have a sports performance, you can go for this in a very cheaper price. So இதே இயர் இதே ஸ்பெக் உள்ள கார் பார்த்தீங்கன்னா வேறு பிராண்டில் போனால் it will be at least 2 times costly than this. Correct. So that is the basic advantage. And the next thing is the engine. Engine is very small engine, but it has the limited power. Not limited power means for the road speed you can maximum utilize the car. So fuel economy is also very good. 50-liter tank, and for full tank I am getting around 450 to 500 kilometers. So that is the second biggest advantage. And the third advantage is style. When you are going in the car, everyone will look at you, no matter what. And when you are going in the fast lane, people will go away. They will give you way. Correct. Always. So that is the third advantage. Tough question அடுத்து 3 disadvantage இந்த காரை பத்தி. Disadvantage means as usual Dubai traffic, driving manual, crazy. You will go mental. And the second disadvantage, no space. And the third disadvantage, with this weight, getting into the car and getting out of the car. It's little complicated. Very complicated. இந்த மாதிரி கார்ல வந்து கொஞ்சம் weight அதிகமா இருந்தாலும் height அதிகமா இருந்தாலும் ரொம்ப கஷ்டம். வந்து பிரச்சனை கொஞ்சம் உள்ள. It is not like getting into the car. It is like getting under the car. Jumping into the car. Jumping into the car. பொதுவா வந்து இந்த ரேஸ் டைப் கார், ஸ்போர்ட்ஸ் கார்ஸ் எல்லாமே அப்படிதான் இருக்கும். ஆக்சுவலி ரேலில ரொம்ப கஷ்டம் உள்ள போறது, பட் இதுமே வந்து கஷ்டமா தான் இருக்கு. சோ இந்த காரோட பிரைஸ் இங்க எவ்வளவு வருது ப்ரோ? துபாய் மார்க்கெட்ல என்ன பிரைஸ்? இப்போ பாத்தீங்கன்னா இப்போ இதோட மார்க்கெட் வேல்யூ brand new will be around 130 to 140,000 plus insurance stuff like that. So close to 150 varum. So if you are doing some modifications over that, it will cost extra. ஸோ நான் கேட்க கொஸ்டின் என்ன இம்பார்ட்டன்டான கொஸ்டின், பொதுவாக சுபாரு இந்த பிஆர்சியாக இருக்கட்டும் இல்லை டபிள்யூஆர்சியாக இருக்கட்டும் எல்லா காருமே வந்து வாங்கிட்டு அப்புறம் ஓனர்ஸ் நிறைய மாடிஃபிகேஷன் பண்ணுறாங்க. பட் நீங்கள் இன்னும் ஸ்டாக்காக வச்சுருக்கீங்களா? அதுக்கு என்ன ரீசன் இருக்கா? Just I don't want to pay fines. Already I spent a lot of money. இந்த காருக்கு எந்த நீங்கள் மாடிஃபிகேஷன் பண்ணாலும் இதுக்கு ஆப்ட் ஆகும். இன்ஜினை டியூன் பண்ணாலும் ஆப்ட் ஆகும். நீங்கள் ஃப்ரண்ட் டு பேக் நீங்கள் எந்த நாளும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அந்தளவு இந்த கார் வந்து பண்ண அதிகமாக தான் லுக் இருந்துகிட்டே இருக்கும். அதனால் அந்த கொஸ்டின் கேட்டேன். பட் this is my daily driver. ஸோ ஜாபுக்கு இதில் தான் போகிறேன். ஸோ மோஸ்ட்லி for every day-to-day activities I'm using this car. That is the reason I keep it stock. And yes, no need for modification and all. Okay. ப்ரோ தேங்க்யூ ஸோ மச். உங்கள் காரை வந்து ஒரு அமேசிங் கார், நல்ல கார், அதை ரிவ்யூ பண்ணதை கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ. நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்போர்ட்ஸ் கார் மாடலாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பிடிக்குன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. ஆக்சுவலி இட்ஸ் அமேசிங் செக்ஸி கார், ரைட்? ஸோ இந்த மாதிரி நிறைய கார்ஸ் நாங்கள் வந்து ரிவ்யூ பண்ணுறோம். பட் உங்களுக்கும் பர்டிகுலராக ஏதாவது கார் பிடிக்கும், இல்லாட்டி இந்த மாதிரி மாடல் கார்ஸை நீங்கள் வந்து நாங்கள் ரிவ்யூ பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அதையுமே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் ஷேர் ஆல் வித் யுவர் கார் கிரேசி கைஸ். See you in another video in another place. Until then, bye from Anif Kafu and Pradap. Guys, இந்த காரோட ஏன்டா கத்துற அப்படின்னா, அண்ட் ஆக்சுவலி ஒரு கொஸ்டின் கேட்கணும்னு நினச்சேன். அந்த கொஸ்டின் மறந்துச்சு டக்குன்னு பேசும்போது. இருங்க, ஒரு கொஸ்டின் கேட்கணும்னு வச்சுருந்தேன். இல்லை கார் பற்றி தான். ப்ரைஸா? இல்லை ப்ரைஸ் கேட்கணும்ல, வேறு ஏதோ கொஸ்டின் கேட்கணும்னு நினச்சேன். நீங்கள் சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா இல்லை ப்ரைஸ் இல்லை ப்ரோ, அது ப்ரைஸுக்கு முன்னாடி அது கேட்டுருவோம். அது நல்ல கொஸ்டினாக வந்தது மைண்டில். ஓகே போயிடுச்சு. ஓகே விடுங்க. அந்த காரோட ஹைட்டை பொறுத்த வரைக்கும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் சைடில் ப்ரோ நான் எஞ்சி வந்துட்டேன்.
இல்லை அங்கேயே உட்காந்துருக்காது. தெரியுதா ப்ரோ? ஏஜி விக்னேஷ் அதே சொல்லிடுவோம். ஓகே, இந்த காரை பற்றி ட்ரிஃப்ட் பண்ணுற வீடியோ அந்த வீடியோ எல்லாமே அவரோட இன்ஸ்டாவில் பார்க்கலாம். முடிச்சு விட்டீங்க போங்க. ஓகே, தெரியுதா ப்ரோ? லைட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கா? சீட்டு மடிச்சுக்கலாம். இங்கேருந்து பின்னாடி தெரிவிக்கலாம். ஓகே, ஃப்ரேமில் தெரியுதா எப்படி? சூர்யா கட் பண்ணிடுறேன். ஆக்சுவலி என்னென்னா பொதுவாக இந்த மாதிரி கார்ஸ் வச்சுருக்கிறவங்க